நான் ஒரு நாள் ஒரு 6:30 மணிக்கு சைட்டுக்கு போயிட்டேன். நான் வேலை பார்க்குற ஜாப் சைட்டுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் கொஞ்சம் மரமாக இருந்துச்சு. அங்கே இருந்து ஒரு ஸ்பீக்கரில் பாட்டு கேட்குற சத்தம் கேட்டுச்சு. நான் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இவ்வளோ லவுடாக பாட்டு போட்டுருவானுங்க. அதே காலையில் 6:30 மணி 7 மணிக்கு என்னதான் கதைன்னு சொல்லி எட்டி பார்ப்போன்னு பார்த்தா அந்த பக்கம் ஒரு ஸ்கூலு, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் ஒரு பாட்டு ஓடுது, ஒரு சினிமா சாங் ஓடுது, ராவண மவண்டா அப்படின்னு பாட்டு ஓடுது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தை வர அப்படியே மார்ச் போகிறாங்க கிரவுண்டில். அப்படியே வரிசையாக போகிறாங்க வேனில். அந்த ஸ்கூல் பஸ்லேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி இறங்கி வராங்க. அதுக்கப்புறம் அந்த கிரவுண்டுக்கு போகிறாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் அந்த குழந்தைங்க ரோபோ மாதிரி பண்ணுது. அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. அப்படி ஒரு ப்ரோக்ராம், வெல் ஆர்கனைஸ்டு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரோக்ராம் பண்ண ரோபோ மாதிரியே அங்கே உள்ள நடக்குது எல்லாமே. இது ஒரு நாள் 2 நாள்னு பார்த்தோம் அப்படின்னா தினம் இப்படி தான். காலையில் 6:30 மணி 7 மணிக்கு வருவாங்க. அந்த கிரவுண்டில் அந்த மாதிரி மார்ச் போவாங்க. அந்த குழந்தைங்க அந்த ஸ்கூல் முடிஞ்சோன்னா அந்த 3 மணிக்கு போகும்போது அப்படியே லைனாக போகும். அப்படியே வேனில் ஏறி உட்காரும், அப்படியே வீட்டுக்கு போகும், மறுநாள் காலையில் வரும். இந்த கல்வி முறைக்கு பேர் தான் குளோபல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குளோபல் எஜுகேஷன் பெங்களூரில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்குது. இப்போ நம்ம அர்பன் சிட்டிஸ், இந்தியாவில் உள்ள அர்பன் சிட்டிஸில் ஆல்ரெடி வந்துருச்சு இந்த குளோபல் எஜுகேஷன், உலக கல்வி அப்படின்றது. இப்போ நம்மளோட ரூரல் ஏரியாவிலையும் இந்த உலக கல்வி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் நிறைய வந்துருச்சு. இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸோட ஸ்கோப் என்ன அப்படின்னா, ஏதோ ஒன்றை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே ஃபார்மேட்டில் ஒரே விஷயத்தை திணிக்கிறது தான். இப்போது நம்ம படிக்கிற காலத்தில் வந்து அப்சர்வேஷன் எஜுகேஷன் இருக்கும். அதாவது கூர்ந்துணர்வு. நம்ம ஒரு விஷயத்தை பற்றி நம்மளாவே யோசித்து இது என்ன, ஏன் அப்படி இருக்குது அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா. அதை தாண்டி இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம் என்ன சொல்லி கொடுக்குன்னா, அவங்க ஒரு சிலபஸை கொண்டு வருவாங்க, உலகளாவிய சிலபஸ். அதை அப்படியே புகுத்துவாங்க. உலகம் முழுவதும் ஒரு விஷயத்த இந்த குழந்தைங்க நம்பும். இனிமேல் வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து எல்லாருமே ஒரே விஷயத்த சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இப்போவே குழந்தைங்களை தயார்படுத்துகிறாங்க. நம்ம ஆளுங்களும் அது தெரியாமல் எல்லாரும் போயிட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் போனால் என் குழந்தை இங்கிலீஷ் பேசும், கல்வித்தரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கை செலவழித்து கோடி கோடியானாலும் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. பட் இதுக்கு பின்னாடி உள்ள கதையை நான் சொல்கிறேன். பொதுவாக நம்ம உலகமயமாக்கல்னு ஒன்று சொல்லுவோம். இந்த உலகமயமாக்கலுங்கிறத சொன்னாலே குளோபலைசேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் உடனே தள்ளி விட்டுருவாங்க. அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. தேசியமயமாக்கல் நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு திட்டத்தையோ இல்லை ஏதோ ஒரு பொதுத்துறையோ இந்தியா முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஒரே ஃபார்மேட்டில். இந்த உலகமயமாக்கலுங்கிறது அப்படி தான். உலகம் முழுவதும் ஒரு விஷயத்தை ஒரே ஃபார்மேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கல்வியாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, இல்லை தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும், இல்லை கரன்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரே ஃபார்மேட்டில் ஒரே பேட்டர்னில் கொண்டு வரது தான் இந்த குளோபலைசேஷன்றது, உலகமயமாக்கல். இப்போ இந்தியாவில் ரொம்ப வெகு விமரிசையாக ரொம்ப வேகமாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரூரல் டு அர்பன் வரைக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராம்டு ரோபோ மாதிரி, வெல் ப்ரோக்ராம்டு ரோபோ மாதிரி ஆக்ட் பண்ணுற இந்த குழந்தைங்க காலையில் 6:30 மணி 7:30 மணிக்கு வரும். கரெக்டாக அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு மிலிட்ரி பரேடு போகிற மாதிரி பண்ணும். அவங்க சொல்கிறத அப்படியே கேட்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும். அதுக்கு ஒரு கிட்ஸ் ப்ளே டைம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அந்த கார்டியன்ஸோ இல்லை பேரண்ட்டோ அதை பேரண்டியல் கைடன்ஸோட ஒரு இடத்துக்கு, ஒரு ஏரியா என்க்ளோஸ்டு பிளேஸ்க்கு கொண்டு போவாங்க. அங்கே போய் விளையாட வைப்பாங்க. அப்புறம் திரும்ப கொண்டு வந்துடுவாங்க. அடுத்து ஸ்டடி டைம், பெட் டைம், லஞ்ச் டைம், டின்னர் டைம். ஏன்டா நான் கேட்குறேன், அது ப்ரோக்ராம்டு ரோபோவா இல்லை பெட்டாகவா, வீட்டில் வளர்க்குற நாயா? குழந்தைடா. அப்சர்வேஷன் எஜுகேஷன் மட்டும்தான் ஒரு குழந்தைக்கு ஞானத்தை கொடுக்கும். அப்சர்வேஷன் எஜுகேஷன் மட்டும்தான் ஒரு குழந்தைய அறிவாளியாக மாற்றும். நம்ம இதை விட்டு இது தெரியாமல் குளோபல் எஜுகேஷனுக்கு நம்ம பிள்ளைங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறோம். இதில் என்ன பிரச்சனைனா, அந்த குழந்தைங்களுக்கு அறிவு மட்டும் இல்லாமல் போகாது, கீழ்ப்படியாமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதைத்தான் வேதாகமம் சொல்லுது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருக்கான். கீழ்ப்படியாமை, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை, மனித உறவுகளை மதிக்காமை இந்த குளோபல் எஜுகேஷன் சிஸ்டம் மூலமாக நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு கடத்துறாங்க. அதை வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். பொதுவாகவே வேத அறிவு எடுபட்டு போச்சு அப்படின்னா, உலக அறிவு ஒருத்தனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அவன் தன்னை ஞானி என்று எண்ண ஆரம்பிப்பான். சார்லஸ் டார்வினோட ஆரிஜின் ஆஃப் த ஸ்பீஷஸ் புக்கை வச்சு எல்லாரும் நம்ம கலாய்ச்சி தள்ளணுமா? இப்போ பிக் பேங் தியரி எழுதிட்டானுங்க. கடவுள் உலகத்தை படைச்சாருன்னா நம்மளை பார்த்து சிரிப்பான்.
ஆனா பிக் பேங் தியரியில அந்த முதல் துகளை யாரு, முதல் அணு ஆட்டமா யார் உருவாக்கணும் அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டான், ஓடி போயிடுவானுங்க. இதுதான் பைபிள் சொல்லுது, ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் த நாலேஜ் அப்படின்னு சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் ஃபர்ஸ்ட் சாப்டர் வெர்ஸ் 21ல, எப்படி எனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. இப்போ இந்த உலக ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒருத்தனுக்கு தேவ ஞானம் அப்படிங்கிறது அஞ்ஞானமா தெரியுதா? அதாவது முட்டாப்பை அப்படின்னு சொல்லுவானா? அதாவது கடவுள் இருக்காரு, இறைத்துவத்தை பத்தி பேசுறவன் முட்டாளா தெரியவானா? இது தெரியும் யாருக்கனவே இப்படி பேசுவானு. அதனால தான் 2 கொரிந்தியன் சாப்டர் 4ல என்ன சொல்லியிருக்குன்னு பாரு, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவன் குருடன், மனசளவுல குருடன். நீ எவ்வளவுதான் தேவஞானத்தை போதிச்சாலும் அவன் திரும்பவும் பிக் பேங் தியரியை பத்தி தான் பேசுவான். கடவுள் இல்லை, என் கண்ணில் காமி. பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவன் ஒரு அறிவை கொண்டு வரான், புரியுதா? கடவுள் இல்லை அப்படிங்கிற அறிவு உலகம் முழுவதும் கொண்டு வரப்பட போகுது. இப்போ நம்மளாம் என்ன நினச்சிருப்போம், இப்போ மோடி அரசு வந்து இந்த கிறிஸ்டியன் ஸ்கூலெல்லாம் மூடிடுவாங்க அப்படின்னா இப்போ வசனம்லாம் பேச மாட்டாங்க, மதம் மாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பானா? இனிமே அங்கே வேத வாசிப்பே இருக்காது. இனிமே சினிமா பாட்டு தான் ஓடும். பொதுவாக நம்ம ஆளுங்க நினச்சிட்டு இருப்பான் நவோதயா ஸ்கூல் கொண்டு வந்தால் மந்திரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆல்டர்னேட்டிவ்க்கு அவன் இன்னொரு பாதையை பிடிப்பான், அவ்வளோதான். அது ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டு அவன் கொண்டு வர பாதை நமக்கே தெரியாது, வேற ஒரு பக்கம் கொண்டு போவான். இறைத்துவம் அப்படிங்கிறதையும் இறை நம்பிக்கை அப்படிங்கிறதும் இந்த உலகத்திலிருந்து சுத்தமாக துடை தெரியப்படும். அது துடை தெரியப்படும் போது இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். அந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் தான் நம்ம பிசாசுன்னு பைபிள் சொல்லுது. அந்த பிசாசனுடைய ஆளுகைக்கு கீழே ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நெட்டில் போய் தேடி பாருங்க, உங்களுக்கு புரியும். அது என்னது ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்றது. இந்த புதிய உலக ஒழுங்குக்கு கீழே தான் நம்ம இந்தியாவும் போய்கிட்டு இருக்கு, உலக நாடுகள் முழுவதும் போயிட்டு இருக்கு. அதில் உணவாக இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும் சரி, இல்லை கல்வியாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து வசதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை டெஃபென்சிவாக இருந்தாலும் சரி, வேர்ல்டு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மொத்த வேர்ல்டு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த புதிய உலக ஒழுங்கை நோக்கி நகர்த்தப்படுது. அதில் கல்வியும் விதிவிலக்கு இல்லை. இந்த வேதவசனம் நிறைவேற போகக்கூடிய காலம் வந்திருக்கு. அதாவது இந்த பைபிள் வந்து இனிமேல் படிக்கக்கூடாது, கடவுள்லாம் போய் அப்படிங்கிறது இந்த உலகம் முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட போகிறது. அதற்கான எதிர்ப்பு இல்லாமல் மனிதனை நோக்கி தள்ளக்கூடிய நகர்வை தான் ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு பணியாக வந்து இந்த கல்வி, எஜுகேஷனல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலிங் சிஸ்டம், எஜுகேஷனல் சிஸ்டம் மூலமாக, குளோபல் எஜுகேஷன் மூலமாக புகுத்துறானுங்க. சரி, இப்போ நீ புள்ள பெற்றுட்ட அப்படின்னா அப்போ நீ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல்லாம் நீ சேர்க்க மாட்டியா உன் குழந்தைய அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக நான் சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா நான் எனக்குன்னு தனியாக ஸ்கூல் கட்டி நான் குழந்தை வச்சு நான் எப்படி சர்டிஃபிகேஷன் கொடுப்பேன், சேர்ப்பேன். ஆனால் ஒன்று, எனக்கு இந்த அவேர்னஸ் இருக்குன்றதுனால நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேனா என் குழந்தைக்கு? அவன் சொல்கிறான் பாரு, அவன் தான் முட்டாப்பைய, நீ அவன் சொல்கிறத இந்த காதில் வாங்கி மனசில் வச்சுக்க, பரீட்சை எழுதிட்டு மார்க்கை வாங்கி வேலையில் சேர்த்து சம்பாத்தியம் பண்ணிக்க, ஆனால் அவன் சொல்கிறத நம்பாத அப்படின்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் இறைப்பயம் இல்லாத ஒருத்தன் பெத்த அம்மா அப்பாவை கூட மதிக்க மாட்டான். அப்போ எப்படி சக மனிதனை மதிப்பான்? அப்போ வருங்கால சமுதாயம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.